சவுக்கு சங்கரை பொறுத்தவரையில அவர் பல கருத்துக்களை சொல்வதற்கு பல காட்சி ஊடகங்களிலே தோன்றி பல கருத்துக்களை சொல்லி வந்தார். அரசுக்கு எதிராக பேசுகிறோம், அதிகாரத்துக்கு எதிராக பேசுகிறோம் என்று அவர் சொல்லிக் கொண்டாலும் மறைமுகமாக ஹிடன் அஜெண்டா வைத்துக் கொண்டு அதிமுகவோடு ஒரு உடன்பாடு வைத்துக் கொண்டு திமுகவை எதிர்ப்பது. தொடக்கத்திலே அவர் அப்படி இருந்ததாக நமக்கு தகவல் இல்லை. அவர் அதுக்குள்ள நடுவுல என்ன செஞ்சிட்டாருன்னா, சில கமிஷன் பார்க்கக்கூடிய வேலைகளை அவர் செய்து விட்டார் என்று ஒரு பத்திரிகையாளருக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு அறத்தை அவர் பின்பற்றவில்லை. கூட இருக்கக்கூடிய பெண் போலீசாரை எல்லாம் படுக்க கூப்பிடுறாரு, பல பேரை பயன்படுத்துறாரு என்றெல்லாம் அவர் பேசுறாரு. அப்போ ஒரு தனி மனிதனை நீங்க இழிவுபடுத்தி பேசுற போது ஆதாரமற்ற விஷயங்களை அவர் தொடர்ச்சியாக பேசுகிறார். ஆனா எந்த முகாந்திரமும் இல்லாத விஷயங்களுக்குள்ள அவர் நிறைய விஷயங்கள்ல தலையிட்டு தான் தோன்றித்தனமாக தனக்கு தோன்றுவதை எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார். உதயநிதி ஒரு பிரபலமான ஒரு நடிகைக்கு வெளிநாட்டுல வீடு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு அவர் பேசின அந்த நடிகை கதறிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அவர் தான் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, தன்னுடைய காதலிக்கு வீடு வாங்கி கொடுத்திருக்கிறார். வணக்கம் சார். அதாவது சவுக்கு அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்துமே அவரால் வெளியே வர முடியல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன சார்? பல வழக்குகளிலே சவுக்கு சங்கர் சிக்கி இருக்கிறார். சவுக்கு சங்கரை பொறுத்தவரையில ஈழ இறுதி யுத்தம் நடந்த போது அந்த காலகட்டங்களிலே 2009 காலகட்டங்களிலே இணையதளங்களிலே அதிகமாக எழுதி வந்தார். அப்பொழுது அவருடைய முகம் யாருக்குமே தெரியாது. பின்னாளிலே இந்த காட்சி ஊடகங்கள் வந்ததற்கு பின்னால் அவர் பல கருத்துக்களை சொல்வதற்கு பல காட்சி ஊடகங்களிலே தோன்றி பல கருத்துக்களை சொல்லி வந்தார். அவருடைய பேச்சு முறை எல்லாருக்கும் புரியும்படியாக எளிதாக இருந்ததனால அது லட்சக்கணக்கான மக்களிடத்திலே போய் அது வைரல் ஆனது. ஆனால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அரசுக்கு எதிராக பேசுகிறோம், அதிகாரத்துக்கு எதிராக பேசுகிறோம் என்று அவர் சொல்லிக் கொண்டாலும் மறைமுகமாக ஹிடன் அஜெண்டா வைத்துக் கொண்டு அதிமுகவோடு ஒரு உடன்பாடு வைத்துக் கொண்டு திமுகவை எதிர்ப்பது, அல்லது திமுகவை எதிர்ப்பதற்காக வேண்டிய சில பேரோடு அனுசரணையாக இருந்து கொண்டு அதிமுகவை எதிர்ப்பது என்று ஒரு பத்திரிகையாளருக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு அறத்தை அவர் பின்பற்றவில்லை. அவர் அதுக்குள்ள நடுவுல என்ன செஞ்சிட்டாருன்னா, சில கமிஷன் பார்க்கக்கூடிய வேலைகளை அவர் செய்து விட்டார். தொடக்கத்திலே அவர் அப்படி இருந்ததாக நமக்கு தகவல் இல்லை. பின்னாளிலே அவர் அப்படி மாறிவிட்டார் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆதாரமற்ற விஷயங்களை அவர் தொடர்ச்சியாக பேசுகிறார். இப்ப யாரையாவது ஒருத்தர் ஒரு காவல்துறை அதிகாரி தவறு செய்கிறாருன்னா அந்த தவறு யாருக்கு தெரியும்? அந்த காவல்துறையில பணிபுரியக்கூடியவங்களுக்கு தெரியும், கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு ரிப்போர்ட் அவர்கிட்ட கொடுத்து இதை நீங்க பொதுவெளியில பேசுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான எவிடன்ஸ் அவர் கிரியேட் பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு நம்ப தகுந்த தகவல்களை தயார் செய்து கொண்டு அவர் பேசினார்னா அது வழக்கும் போடலாம். நாளைக்கு அவர் மீது வழக்கு போட்டா அவருக்கு எதிர் வழக்கு போடலாம். ஆனா எந்த முகாந்திரமும் இல்லாத விஷயங்களுக்குள்ள அவர் நிறைய விஷயங்கள்ல தலையிட்டு தான் தோன்றித்தனமாக தனக்கு தோன்றுவதை எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார். அப்படி பேச ஆரம்பித்த பல வழக்குகள்ல இப்ப உதாரணத்திற்கு ஒரு காவல்துறை அதிகாரியை பற்றி பேசும்போது அவர் கூட இருக்கக்கூடிய பெண் போலீசாரை எல்லாம் படுக்க கூப்பிடுறாரு, பல பேரை பயன்படுத்துறாரு என்றெல்லாம் அவர் பேசுறாரு. அப்போ ஒரு தனி மனிதனை நீங்க இழிவுபடுத்தி பேசுற போது அதுக்கு உரிய ஆதாரம் அவன் கேட்பான்ல. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் குறித்து நீங்க பேசுறீங்க, அரசுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு அதிகாரியாக இருக்கிறார். அப்போ இது அரசு வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்குமா என்கிற கேள்வி இருக்கிறது. எனவே காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண் போலீசார் தான் அந்த வழக்கு போடுறாங்க. இந்த மாதிரி தவறா பேசுறாரு, பாலியல் ரீதியாக பயன்படுத்தக்கூடிய பெண்களாக பெண் போலீசாரை ஒரு குறிப்பிடுறாரு. இது எங்களுக்கு அவமானமாக இருக்கு. ஏன்னா காவல்துறையில பணிபுரியக்கூடிய சாதாரண வீட்டு பெண்கள் பல பேர் என்ன ஒரு குடும்ப சூழல் காரணமாக பெண் போலீசாரா வருவாங்க. அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒன்று இருக்கும்ல, ஒரு அண்ணன் தம்பி இருப்பான், பேரண்ட்ஸ் இருப்பான், திருமணமானவன் இருந்தா கணவன் குழந்தைகள் இருக்கும். அவங்களுடைய மனதில் இது என்னவா போய் சேரும் ஒரு கேள்வி இருக்குல்ல. பெண் போலீசாரை பூராமே ஒட்டுமொத்தமா பேசக்கூடாது. இது இவரை மட்டும் தான் பேசியிருக்காங்கன்னு கிடையாது. ஏற்கனவே நீதிபதிகளை பத்தி கூட அவர் பேசியிருக்கிறார். அப்படி பேசிட்டு அவர் என்ன செய்வார்னா பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு வந்துருவார். வெளியே வீரமா பேசுவார் சேனல்ல எல்லாம். நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்டுக்காரு பல முறை. G2 பல கோடிகளை திமுக மோசடி செய்கிறது, திமுக சேர்ந்தவர்கள் தவறு செய்யறாங்க அப்படின்னு பேசினாரு. G2 இருந்து அவருக்கு வழக்கே போட்டாங்க. வழக்கு போட்டு அங்கே போய் என்ன பண்ணார்னா அவர் மன்னிப்பு தான் கேட்டாரு. அப்போ மன்னிப்பு கேட்பது சவுக்கு சங்கர் சாவர்கர் பரம்பரை மாதிரி நடந்துக்கிறாரு. சாவர்கர் தான் பிரிட்டிஷ்காரங்க காலத்துல போராடுறதற்கு அரசு அங்கே சிறைச்சாலைக்கு அனுப்பும் போது மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து நான் பிரிட்டிஷ்காரனுக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு நான் பென்ஷனும் கேட்டார். அவர் பென்ஷன் வாங்கினார். இப்போ நீ என்ன செய்யணும், ஒரு நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கணும். இந்த நிலைப்பாடு அவர்கிட்ட இல்லை. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, திமுகவை எதிர்ப்பது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீங்க அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளராக சேர்ந்துக்கிட்டு பண்ணினீங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க ஒரு நடுநிலையாளர், நான் நீதியை விரும்பக்கூடியவன், அறம் சார்ந்தவன், என்னை மாதிரி யோக்கியவனுமே கிடையாது என்று சொல்லிக்கொண்டே இந்த வேலையை செய்தீங்கன்னா எல்லார பத்தியும் தப்பா பேச. உதயநிதி ஒரு பிரபலமான ஒரு நடிகைக்கு வெளிநாட்டுல வீடு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு அவர் பேசின அந்த நடிகை கதறிட்டாங்க. அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படின்னு. ஏன்னா
அவர் சினிமாவில் நடிப்பதை நிறுத்தியே நாளாகிவிட்டது. மாமன்னனுக்கு பின்னாடி அவர் நடிக்கல. அவர் அரசியல்ல தீவிரமா இயங்கி கொண்டிருக்கிறாரு. திமுகவினுடைய வருங்கால நம்பிக்கை நட்சத்திரமாக அந்த கட்சிக்காரர்களுக்கு அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறாரு. இப்ப இப்படிப்பட்ட அவதூறுகளை அவர் பேசுறாரு. ஆதாரமற்ற அவதூறுகளை, பொய்களை, கற்பனைகளை கலந்து கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவர் வந்து ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி தன்னை வந்து ஒரு நிலைப்படுத்தாம அவர் எல்லா கட்சிக்குமே வந்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்ததுனாலதான் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேறு வேறு நிலைப்பாடு எடுப்பாரு. ஒரு டைம் வந்து காங்கிரஸ் எதிர்ப்பாரு, பிஜேபிக்கு எதிராக கடுமையா பேசி இருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியை பத்தி ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சி வந்து உருப்படாது, சின்னத்தை காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு பேசி இருக்கிறாரு. அப்புறம் நாம் தமிழர் சீமானோடு ரொம்ப இணக்கமா இருந்திருக்கிறார். பாஜகவோட கடுமையான விமர்சனம் செய்து பாஜகவோட கை குலுக்கிறார். காரணம் என்னன்னு சொல்றீங்க சார்? காரணம் என்ன? எல்லாமே புரோக்கர் வேலை, கமிஷனு. இப்படி பேசுவதன் மூலமாக உதயநிதியை தாக்கி பேசினா அதுக்கு சில பேர் பேமெண்ட் கொடுப்பாங்க. அப்ப அதிமுக வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க, அல்லது திமுகவை அட்டாக் பண்றதுக்கு பிஜேபியில இருந்து சில வசதிகள் செய்து கொடுக்கும் என்கிற ஒரு, அதாவது ஒரு வழக்கறிஞர் என்ன செய்வாரு, பெரிய பெரிய வழக்கு அட்டன் பண்றவர் என்ன செய்வார், ஃபீஸ் வாங்கிட்டு அதுக்கு வாதாடுவார்ல, அதைத்தான் அவர் வந்து ஊடகத்தில் பண்ணியிருக்காரு. அதனால என்ன பண்ணிட்டான் அரசாங்கம், அவர் வாங்கின சொத்து பத்து இங்கே இருக்கு, புதுசாக வாங்கின வீடு இங்கே இருக்கு, அது யார் பேரில் இருக்கு, இதெல்லாம் எடுத்துட்டாங்க எல்லாம். அப்போ வழக்கு வந்து காவல்துறை வழக்கு பதிவு செய்கிற போது அவர் பெண்கள் குறித்து அவதூறு பேசிய காரணத்தினால அது குண்டரெக்டாக மாறிடுது. எனவே அவர் என்ன செய்திருக்கன்னா கொஞ்சம் அறம் சார்ந்த மனிதராக இருக்கணும். அப்புறம் ஒரு கூட்டாக சேர்ந்து அவர் செயல்படவே இல்லை, தனித்து தான் செயல்பட்டுருக்காரு. இப்போ பத்திரிகையாளர் மன்றம் இருக்கு, பல பிரஸ் கிளப் இருக்கு, பல பேர் வந்து பல பொது பிரச்சனைகளுக்கு வருவாங்க. இவர் பிரச்சனைக்கு யாருமே வரலையே, ஒரு கண்டனம் அறிக்கையெல்லாம் எழுதினாங்க. இப்போ அதுவுமே அவருக்கு மைனஸ் ஆயிடுச்சு. அவர் தனித்து செயல்பட்டதும் இப்போ ஒரு மைனஸ். ஆமா, தனித்து செயல்படுறாரு அப்படிங்கிறப்ப கூட இருக்கிறவங்களே அவர் நம்பிக்கைக்குரிய மனிதர் கிடையாது, நம்பகத்தன்மைக்குரிய ஆள் கிடையாது என்று கூட பழகினவங்க சொல்லும் போது அது எப்படி செல்லுபடியாகும்? ஆமா, இப்போ வந்து கேஸ் மேல்முறையீடு பண்றதுனால கூட அவங்க அம்மா தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய அவங்க அம்மா கமலா என்பவர் வந்து ஆட்கொணர்வு மனு போட்டாங்க. அது வழக்கு விசாரணைக்கு வருகிறது. எனவே நமக்கு என்னன்னா கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது முக்கியமானது. எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் அதனுடைய எல்லை என்னவாக இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க தனிநபர் குறித்து வந்து ஆபாசமான பாலியல் குற்றச்சாட்டுகளை பேசுவது, நடக்காத ஒண்ணு நடந்ததா சொல்றது, அல்லது வேணுமென்றே வெறுப்பாக ஒரு மனிதரை வந்து நீங்கள் சித்தரிப்பது அப்படின்னு ஒரு வேலையை நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால், இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஜாபர் சாதிக்கினுடைய போதை வழக்கு வந்த போது 2000 கோடிக்கு மேல வந்து ஒரு அடிச்சிட்டாங்க, சர்வதேச கடத்தல் பண்ணணும்னு ஒரு செய்தி வந்துச்சு. கோர்ட்ல போய் அந்த வழக்கு வந்து நிக்கல. ஏன்னா இவங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கான எந்த ஆதாரத்தையும் கொண்டு போய் அந்த விசாரணை அதிகாரிகளால என்சிபினாலேயே அந்த ஆதாரத்தை கொண்டு போய் நிரூபிக்க முடியல. அப்ப அவர் அந்த வழக்குல இருந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் வைத்திருக்கக்கூடிய பணம் மற்ற சொத்து மதிப்பீடுகளை வைத்துக்கொண்டு இதுக்கு வந்து என்ன கணக்குங்கிறத வந்து இப்போ அமலாக்கத்துறையினுடைய விசாரணைகளும் அவர் வந்திருக்கிறார். இப்போ போதைப் பொருள் கடத்தல் என்கிற வழக்குல இருந்து அவருக்கு வந்து எந்த ஆதாரம் இல்லைனாலும் விடுவிக்கப்படுறாரு, அவருக்கு ஜாமீன் தர்றாங்க. வேறொரு வழக்குல அவர் விசாரிக்கப்படுறாரு. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சவுக்கு சங்கர் போன்றவர்கள்லாம் அந்த வழக்கு உச்சத்தில் இருக்கிற போது தனக்கு எல்லாமே தெரியும் என்பதை போல, யாருக்கு, விசாரணை அதிகாரிகளுக்கே ஆதாரம் இல்ல, இவர் தனக்கு எல்லாமே தெரியும்னு தினசரி உட்கார்ந்து பேசினார். எனக்கு ஒரு சோர்ஸ் இருக்கும் பாரு, இது மாதிரி சில தகவல்களை, அரைகுறையான தகவல்களை அதிகபட்ச கற்பனை வளத்தோடு தொடர்ச்சியாக பேசி நிறைய பேர் பகையாக மாற்றி நீதிமன்றத்தில் நீங்கள் சாட்சியங்களை வந்து அதற்கான எவிடன்ஸ் ஒப்படைக்காம இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட முடியாது. அதாவது அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து பெண் போலீசார் வந்து அவதூறா பேசினது அப்படின்னு சொன்னாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நிறைய கேஸ் வந்து அவர் மேல வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னும் பொழுது, இதுக்கு முன்னாடி அவர் மேல அவ்வளோ கேஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணாம இதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த கேஸ்ல அவர் மேல போட்டதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அதாவது என்ன செய்வாங்கன்னா, எப்பொழுதுமே இப்போ உதாரணத்திற்கு இந்த அஞ்சலை, புளியந்தோப்பு அஞ்சலை மீது போலீஸ் அரெஸ்ட் பண்ண உடனே ஒருத்தர் வந்து அவங்க மேல ஒரு வழக்கு பதிவு செய்யணும்னு போலீஸ்ல ஒரு புகார் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, நான் வந்து இந்த அம்மாட்ட வந்து வட்டிக்கு வாங்கினேன், 20 லட்ச ரூபா தான் நான் வட்டிக்கு வாங்கினேன், அவங்க 66 லட்ச ரூபா வரைக்குமே கிட்டத்தட்ட வசூல் பண்ணிட்டாங்க, என்கிட்ட 20 லட்சத்துக்கு வட்டி வந்து 60 லட்சம் வரைக்கும் நான் கட்டிட்டேன், இன்னும் எனக்கு கந்து வட்டி கேட்டு வந்து என்னை டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு எப்ப சொல்றாரு? அது ரவுடிகளை வைத்து மிரட்டும் போது சொல்லல. அந்த அம்மா அரெஸ்ட் ஆனவன, அந்த அஞ்சலை என்று சொல்லக்கூடியவங்க அரெஸ்ட் ஆனவன இப்போ ஒருத்தர் போய் புகார் கொடுக்குறாரு. புகார் கொடுப்பதற்கு தைரியம் இல்லாதவர்களும் பல பேர் இருக்கிறாங்க. அப்ப ஊடகத்துல அவர் என்ன செய்யறாருன்னா, இவர் உதயநிதியை பத்தி பேசுறாரு, வேற ஆட்களை பத்தி எல்லாம் இவர் பேசுறாரு. ஆனா உண்மையிலேயே அவர் தான் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, தன்னுடைய காதலிக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு டி நகர்ல. அப்ப இந்த ஆதாரங்களை எல்லாம் அவங்க வெளியிடுறாங்க. அப்ப மற்றவர் மீது குற்றச்சாட்டு சொல்லுகிறதற்கு முன்னால் உங்களுடைய தகுதி என்ன, நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா, நேர்மையா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதை வந்து அவர் சரி கட்டுவதற்கு, சரியாக நடந்து கொள்வதற்கு அவர் தவறிவிட்டார். அதனால அவர் விசாரணை வளையத்திற்குள்ளே மாட்டிக்கொண்டார். அவர் வந்து பகிரங்கமாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்பதற்கு மூலமாகத்தான் பலமுறை வெளியில வந்தார். இந்த முறை அவர் வலுவாக சிக்கும். இப்போ அடுத்த கட்டத்தில் அவருக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு இருந்த நீதிபதிகள்லாம் வந்து விலகிறது ஏன் சார்? ஒருவேளை தமிழ்நாடு அரசோடு நம்ம வந்து பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அவர்கள் நினைத்தார்களா என்று நமக்கு தெரியல. ஏனென்றால் நீதிபதிகள், அதாவது சவுக்கு சங்கருக்கு வந்து ஜாமீன் கொடுப்பதன் மூலமாக துறை சார்ந்த அதிகாரிகளோ
அல்லது தமிழ்நாட்டினுடைய அரசு சார்ந்த நிர்வாகம் சார்ந்தவர்களோ அல்லது திமுக சார்ந்தவர்களையோ ஒரு கருத்து முரண்பாடு ஏற்படும் என்று கருதினார்களா என்பது நமக்கு ஆதாரபூர்வமாக தெரியல. ஆனால் ஒரு நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த வழக்கை வந்து நாங்க தலையிட விரும்பல என்கிற ஒரு கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பல பேருடைய சந்தேகம் என்னவாக இருக்கிறதுனா, இதற்கு பின்னால் அரசினுடைய அழுத்தம் இருக்குமோ என்ற சந்தேகம் பல பேருக்கு வருகிறது. அது இருப்பதற்கான சாத்தியம் இருக்கிறதா இல்லையா என்பது சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம். இவங்க வந்து விலகுறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பா அந்த இடத்துக்கு வேற யாருன்னா வந்துதான் ஆகணும், வந்து ஜாமீன் தராங்களா இல்லையாங்கிறது சொல்லிதான் ஆகணுங்கிற இடம் இருக்கும்போது எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, இப்ப ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு ஜட்ஜி வந்து மதுரையில் இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாருன்னா, தமிழ்நாடு அரசு யார் மீதெல்லாம் வழக்கு போடுதோ அவங்க எல்லாம் உடனடியாக ஜாமீன் கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு சாட்டை துரைமுருகனுக்கு உடனடியா ஜாமீன் கொடுத்தாரு. ஒரு வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டார். எதுனா கருணாநிதி குறித்து தவறாக ஒரு பாடலை அவர் பாடினாரு பொதுக்கூட்ட மேடையில், தனிநபர் அவதூறு செய்தாரு அப்படிங்கிற வழக்கை வந்து பதிவு செஞ்சாங்க திமுகவுடைய ஐடிவிங்கள. அப்போ ஒரு நீதிபதி என்ன செய்யறாருன்னா, அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்குறாரு. அதனால வேறொரு இடத்துல வழக்கு போகிற போது நிச்சயமாக அவருக்கு ஜாமீன் கிடைக்கத்தான் போகுது. சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் இதுல தலையிட விரும்பவில்லை என்று சொல்வது அவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரமாகவும் இருக்கலாம், அல்லது வேற அரசின் அழுத்தம் இருப்பதாக சில பேர் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்று நம்ம நிரூபிக்க முடியாது. இப்ப அவர் மேல குண்டர் இருக்கு அப்படின்னும் பொழுதும் அவருக்கு வந்து ஃபியூச்சர்ல ஜாமீன் கிடைக்குமா சார்? இல்ல, சட்ட ரீதியாக அவர் போராடி விடுதலை பெறுவார். வேற எதுவும் தனி மனிதமா பயங்கரங்கள்லயோ வேற வந்து சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கிற விஷயங்களையும் அவர் இல்ல. அவர் கருத்து சுதந்திரத்தை தவறா பயன்படுத்திட்டாரு என்கிற அடிப்படையில, கருத்து சுதந்திரத்தை அவர் தவறா பயன்படுத்திட்டார் என்கிற அடிப்படையில வழக்கு விசாரணையின் மூலமாக இறுதி கட்டமா அவங்க என்ன செய்வாங்கன்னா, இதற்கு வந்து அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கும் பட்சத்துல ஒன்று குறைந்தபட்ச தண்டனையோ அல்லது அபராதமோ ஏதோ ஒன்று செலுத்தி ஒரு விடுதலை ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்பொழுதைக்கு அந்த வழக்கு வந்து ஜாமீன் கிடைக்கல, அல்லது கிடைத்த வழக்குகளை போக வேறு சில வழக்குகளை அவர் வந்து சமாளிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறார். அதாவது சவுக் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவரை பத்தின நியூஸ் நிறைய வரல. அரெஸ்ட் பண்ணிட்டாரு, ஜெயில இருக்காரு அப்படிங்கிற நியூஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அவர் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க, அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற நியூஸ் போயிட்டே இருக்கிற இந்த டைம்ல தான் திருச்சி சூர்யா அவர்கள் ரிலீஸ் பண்ற ஆடியோல வந்து சவுக் அவர்களை பத்தின ஆடியோஸும் ரிலீஸ் ஆகுது. சீமான் வந்து அவரை பத்தி பேசினது, சீமான் வந்து அவருடைய காதலின்னு சொல்லப்படுறவங்க கூட பேசின ஆடியோலாம் இப்பதான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகிறதும் இந்த ஜாமீன் பத்தின நியூஸ் வரதுக்கும் எதனா லிங்க் இருக்கா? இல்ல, அதாவது திருச்சி சூர்யா என்பவர் வந்து என்ன செய்யறாருன்னா, பாஜகவில் இருந்தாரு. அவர் திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா என்கிற ஒரு பிரபலமான எம்பி உடைய மகன். அவர் முரண்பட்டு, அவங்க அப்பாவோட முரண்பட்டு அவர் பாஜகவில் போய் சேர்ந்தார். பாஜகவில் போய் சேர்ந்ததற்கு பின்னாடி அங்க இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களையுமே அவர் கட்சியை விட்டு வெளியேற்றியதற்கு பின்னால் தொடர்ச்சியாக வெளியிடுகிறாரு. ஒரு கட்சியில இருந்து ரகசியங்களை பெற்றுக்கொண்டு வேறொரு இடத்துல வந்து வெளியிடுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. தாண்டி இந்த வழக்கிற்கு வந்து நம்ம அதை வந்து நம்ம பொருத்தி பார்க்க முடியாது. ஏன்னா எது ஒன்றுமே வந்து இது வழக்கு விசாரணை வந்து பாதிக்காது. அதனால சட்டப்பூர்வமாக வாதாடி சவுக்கு சங்கர் விடுதலை பெறுவார் என்று நான் நம்புறேன். ரொம்ப நேரம் நிறைய தகவல் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.